அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. எல்லோருக்குமே நம்முடைய ஆலயத்தை பற்றி தெரியும். நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு, ஆலயத்தில் நடக்கக்கூடிய யாகங்களில் அது மட்டும் இல்லாமல் பூஜைகள், அங்கே செய்யக்கூடிய சங்கல்பங்கள் எல்லோருக்குமே தெரியும். புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றதுனால தான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா உற்சவ மூர்த்திகளாக இருக்கக்கூடிய வாராகி, மாதங்கி, புவனேஸ்வரி, அதாவது தனத்தை பெருக்கி கொடுத்து, மனதிடத்தை நமக்கு இடம் கொடுத்து, கல்வியை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, காரியத்தடையை நிவர்த்தி செய்து, செய்வினையை அறவே அகற்றி, கண்திஷ்டியை போக்கி, நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத் துயரங்களை போக்கக்கூடிய இந்த 3 தெய்வங்களையும் உங்களுடைய இல்லத்தில் நானும் சேர்ந்து தொடர்ந்து வந்து பூஜை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எதனால் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே சரி, நம்ம ஒரு ஆலயத்துக்கு போகிறோம், கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்கும் போது ஒரு ஆனந்தம். உற்சவம் மூர்த்தி அப்படியே உலா வரும்போது அப்படி கூப்பன கரத்தோடு அப்படி நிற்போம் பாருங்கள், நம்மளை மறந்து, அது பேரானந்தம். அப்படிப்பட்ட உற்சவ மூர்த்திகளை என் குருநாதரனுடைய உத்தரவின் பேரில் நானும் சேர்ந்து வந்திருந்து உங்கள் இடத்துல கட்கமாலா, ஸ்ரீசுத்தம், நசியம், புவனேஸ்வரி அஷ்டோத்திர சதநாமாவளி, இப்படி வாராகியனுடையது, மாதங்கியனுடையது எல்லா பூஜையும் செய்து கலசத்தை நிப்பாட்டி அதில் ஆவகானம் பண்ணி, அதுக்கப்புறம் உங்கள் கையில் அந்த கலசத்தை கொடுத்து பூஜை புனஸ்காரங்கள் முடித்த அந்த பிரசாதங்களை கையில் கொடுத்துட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அங்கேருந்து வரும்போதும் அந்த புவனேஸ்வரி உங்கள் இல்லத்தை பார்த்து வர, திரும்பி போகும்போதும் உங்கள் இல்லத்தை பார்த்து தான் அந்த புவனேஸ்வரி கிளம்புவாள். காரணம் எதனாலன்னா, அந்த அம்பாவை அங்கேயே நிறுத்திட்டு கிளம்புறோம். இருமா, அந்த குடும்பத்தை பார்த்துக்கம்மா, அவங்களுக்கு ஒரு குறைய இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வரோம். இப்படி நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். யாருக்கெல்லாம் அந்த அனுகூலம் இருக்கோ, யாருக்கெல்லாம் அம்பாள் வீட்டுக்கு வர அவ விரும்புகிறாளோ, அந்த முறையில் நீங்கள் அழைக்கும் போது அந்த அம்பாள் அந்த இடத்துக்கு வருவா. முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல நாள் பார்த்து, உங்களுக்கு உகந்த நாளாக பார்த்து நாங்கள் அம்பாளோடு உங்கள் இல்லத்துக்கு வரோம். இப்போது திருச்செந்தூர் ஆண்டவன் 6 படை வீடு, அதாவது ஒரு பாடல் வரி, 6 படை வீடும் அருள் வழங்கும் முருகா, அருகே நீ ஓடோடிவா, 3 முகஞ்சொலிக்க 6 கரங்க ஆதரவு தர ஓடிவா. என்ன மாதிரி ஒரு வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப தேனாமுதமாக இருக்கும் அந்த வரிகள் ஒவ்வொன்றும். 6 படை வீடும் ஒவ்வொரு சக்தி பெற்றது. சுவாமி மலை, திருச்செந்தூர், திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, திருச்செந்தூர், இதெல்லாம் ஒரு அற்புதமான ஸ்தலங்கள். அதில் திருச்செந்தூரினுடைய அற்புதம் என்ன அப்படின்னா, இந்த 5 படைக்கும் இல்லாத ஒரு சிறப்பு. கடலோட கடல் அலை மோதக்கூடிய இடம் திருச்செந்தூர். இந்த கடல் அப்படின்னாலே தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது, நமக்கு இருக்கக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடியது, பாவங்களை போக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட அந்த திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்னா அவன் அருள் வேணும். குறிப்பாக விசாக நட்சத்திரம், ஒரு மாதத்தில் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம முருகனை போய் திருச்செந்தூரில் பார்த்துட்டோம்னா, நம்ம செய்த பிறவியும் சரி, இப்பிறவியிலும் உள்ள பாவங்கள் கரைந்தே போகும், நம்மளுக்கு கஷ்டமே கிடையாது. அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகனுடைய அனுகிரகம் பெறதுங்கிறது அவன் அருளால் இருந்தால் மட்டும்தான் நமக்கு, அவன் அருள் இருந்தால் தான் நம்மளுக்கு அது கிடைக்கும். அப்படிப்பட்ட திருச்செந்தூர் முருகனை பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ முன்கூட்டியே நம்ம வீட்டில் ஒரு 3 நாளாவது விரதம் இருக்கணும். நம்ம பிளான் பண்ணாமல் சடனாக போக முடியாது. ஏதோ ஒரு காரணத்தில் எப்பயோ ஒரு தடவை தான் அது நடக்கும். அப்படி 3 நாட்கள் வீட்டில் விரதம் இருந்து முருகனை நன்றாக வேண்டி, அவருடைய அதாவது சேவலும் வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற ஒரு வாசகத்தை சொல்லி முருகனுடைய போற்றிகள்
ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம்புற வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதியாறு நாச்சலம் அமர்ந்த பெருமானே. முருகனை அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக வழிபடணும். தகப்பன் சாமிங்க, தகப்பன் அரவணைக்கிறதுல தகப்பன். முருகர் மட்டும் ரொம்ப சீக்கிரம் மனம் இறங்கக்கூடியவர். நம்முடைய கண்ணீரை பார்க்க அது அவரால் முடியாது. முருகரை நம்பிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட வினையாக இருந்தாலும் தீவினைகளை நல்வினையாக மாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை முருகருக்கு உண்டு. அப்படிப்பட்ட முருகரை 3 நாட்கள் விரதம் இருந்து நான் சொன்னபடி பாடல்கள் பஜனைகள் எல்லாத்தையும் பாடி அங்கேருந்து ஆத்மார்த்தமாக வேண்டி அவருடைய இடத்துக்கு போகிறீங்க. போனதுக்கப்புறமா முதலாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னா கடல் ஸ்தானம். கடல் ஸ்தானத்தை பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நாழி கிணறுல குளிச்சுட்டு வஸ்திரத்தை மாற்றி நல்லா அலங்காரமாக ஆணாக இருந்தால் வேஷ்டி மேலே முருகருடைய இடத்துல சட்டைக்கு அனுமதி கிடையாது. அதனால் வேஷ்டியை நல்லா அணிஞ்சிக்கிட்டு திருநீரை நல்லா நெற்றியில் நல்லா பூசி சந்தனத்தை வைத்து குங்குமத்தை வைத்து ஆத்மார்த்தமாக முருகனுக்கு உரிய கடம்ப மாலை, அந்த மாலையை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு திருச்செந்தூருக்கு போனால் பெரிய விஷயங்க. இல்லை புதுசாக வாங்குறீங்கன்னா அந்த கடம்ப மாலையை கொண்டு போய் முருகன்கிட்ட திருச்செந்தூரில் வச்சு வாங்கி கழுத்தில் போடுறது அதை விட பெரிய விசேஷம். நம்ம ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடம்ப மரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம். கடம்ப மாலைகளுக்கு நிறைய முக்கியத்துவம் உண்டு. வைத்து பூஜை பண்ணி எல்லோருக்கும் கொடுக்குற வழக்கம் உண்டு. ஏன்னா நம்ம இடத்துலையும் முருகர் இருக்கார் இல்லையா, அதனால். அப்போது இந்த முருகரை போய் சந்தித்து அந்த கடம்ப மாலையை போட்டுட்டு பெண்ணாக இருந்தால் நல்ல ஒரு காட்டன் வஸ்திரமாக இருக்கலாம், இல்லை பட்டு வஸ்திரமாக இருக்கலாம். அது ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே சமாதி இருக்குது, மூவர் சமாதி. அந்த மூவர் சமாதியை போய் பார்த்து அதை முடித்ததுக்கப்புறமா முருகனை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அங்கே போகும்போது கண்டிப்பாக எந்த ஆலயத்துக்கு போனாலும் உங்கள் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய திருநாமம் நட்சத்திரம் ராசியை சொல்லி ரோகமாக இருந்தால் ரோக நிவர்த்திங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி ஆத்மார்த்தமாக ஒரு சங்கல்பம் பண்ணி அந்த இடத்துல திருச்செந்தூரில் உள்ள ஒரு விசேஷம் பன்னீர் இலையில் அந்த விபூதியை வைத்து கொடுப்பார்கள். அந்த கண்டிப்பாக அதை பத்திரப்படுத்தி வாங்கிட்டு வாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல தானங்கள் பண்ணுங்க. அன்னதானம் பண்ணலாம், வஸ்திர தானம் பண்ணலாம். ஏன்னா தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த தானத்தை கண்டிப்பாக எந்த ஆலயத்துக்கு போனாலும் செய்யணும். குறிப்பாக முருகனுடைய வழிபாட்டில் அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்சை சாதம் தானம் கொடுங்க. அது ரொம்ப விசேஷம். வேர்க்கடலை நிறைய உள்ள மாதிரி பார்த்து அதை தானம் கொடுங்க. சொன்னீங்கன்னா அங்கே செஞ்சு கொடுப்பாங்க. தாராளமாக தண்ணீரோடு சேர்த்து தானம் கொடுங்க. சின்ன குழந்தைங்க அங்கே இருந்ததுங்கன்னா வஸ்திர தானம் கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி நிறைய எதி அந்த இடத்துல இருப்பாங்க ஆலயத்தில். அந்த மாதிரி எதிகளுக்கு நீங்கள் காவி வஸ்திரங்களை தானமாக கொடுங்க. திருச்செந்தூர் முருகனை பார்த்து வழிபாடு செஞ்சு வந்துட்டீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக எப்படிப்பட்ட செய்வினையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்வினையாக இருந்தாலும் சரி, அது நல்வினையாக மாறி வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். ஜெய் ஷா.